அதாவது நம்ம திரும்ப திரும்ப கமல் படங்களை பற்றி சொல்லும்போது, குறிப்பாக அவருடைய இந்த 10 வருடங்கள் படங்களோட லிஸ்ட்டு போடும்போது, நம்ம வந்து இந்த உத்தம வில்லன், பாபநாசம், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தூங்காவனம், இந்த படங்கள் எல்லாத்தையும் வரிசையாக சொல்லுவோம். அதில் நம்ம திரும்ப திரும்ப சொன்னது உத்தம வில்லன் மிகப்பெரிய தோல்வி படம். அது நல்ல படம், நிறைய விருதுகளை வாங்கியிருக்கு. இதெல்லாம் அடுத்த கதை. இந்த படம் வசூலில் மிகப்பெரிய தோல்விங்கிறது தான் உண்மை. அப்படியே நம்ம பாபநாச படம் எல்லாருக்கும் தெரியும், மிகப்பெரிய வெற்றி படம். கிட்டத்தட்ட கமலோட குடும்ப ரசிகர்கள் வசூல் ராஜா, எம்பிபிஎஸ் மற்றும் தசாவதாரம் இந்த படங்களுக்கு பிறகு கமல் படத்துக்கு தியேட்டருக்கு வந்து பார்த்தாங்க குடும்ப ரசிகர்கள், ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்னா அது வந்து இந்த பாபநாஸ் தான். ஸோ அதுவும் மிகப்பெரிய வெற்றி. அடுத்தது தூங்காவனம். தூங்காவனத்தை நம்ம சொல்லும் போதெல்லாம் அது ஒரு தோல்வி படம். அது ஸ்லீப்லெஸ் நைட்டோட ரீமேக் தான், ஃப்ரெஞ்சு ரீமேக்கு. பட் வந்து சரியாக போகலை அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா நமக்கு வந்த தகவல் நம்ம நாலேஜுக்கு உட்பட்டது தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் இப்போது தூங்காவனம் படத்தின் இயக்குனர் ராஜேஷ் எம் செல்வா வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் தூங்காவனம் அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்கிறாருன்னா, நிறைய பேர் தூங்காவனம் வந்து சரியாக போகலன்னு நினச்சிட்டு இருக்காங்க. தூங்காவனம் வந்து ஒரு நல்ல வெற்றி படம். ஆஹா ஓஹோ அப்படின்னு ரொம்ப மெகா ஹிட்லாம் ஆகலை. ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்ப கணிசமான அமௌண்ட்டு லாபமாக வந்த படம் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விமர்சன ரீதியாக அந்த படத்துக்கு ஒரு சின்ன நெகட்டிவோடு வரல. இன்னும் சொல்லப்போனால் கடுமையான விமர்சனங்கள். எல்லா படங்களையும் குறை சொல்கிறதையே, தாக்கி பேசுகிறதையே, மட்டம் தட்டுறதையே தொழிலாக வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா சில விமர்சகர்கள். அவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த தூங்காவனம் படத்தை வந்து பாராட்டி தான் இருந்தாங்க. ஸோ தூங்காவனம் அது லாபமான படம் தான், வெற்றி படம் தான். மற்றபடி மெகா வெற்றியோ இல்லை தோல்வி படமே கிடையாது. ஆனால் ஷியூராக அந்த படம் ஒரு வெற்றி படம் தான் அப்படின்னு சொல்லிக்காரு. ஸோ இதுலேருந்து நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம், தூங்காவனமும் வெற்றி படம் தான். அது வந்து ஒரு தசாவதாரம் மாதிரியோ வசூல் ராஜா மாதிரி மிகப்பெரிய வெற்றி கிடையாது. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான வெற்றி படம், கணிசமான லாபமான படங்கிறத இயக்குனரே சொல்லிட்டாரு. ஸோ இதிலிருந்து நீங்கள் இனிமேல் தூங்காவனம் தோல்வி படம் அப்படின்னா அந்த கருத்தை மாற்றிக்கிங்க. நாங்களும் மாற்றிக்கிட்டோம். ஸோ தூங்காவனம் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது? படம் பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.